அதே போல இன்றைய தினம் ஸ்டாலின் நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மக்களுடைய செல்வாக்கிலிருந்து இன்றைக்கு பயத்தில் அஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். புதிய புதிய திட்டத்தை அறிவிச்சிட்டு இருக்கார். அதே போல சேரல் நேரத்தில் அறிவிப்பேன் 309வது அறிவிப்பில் அரசு ஊழியர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். புதிய பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று ஸ்டாலின் சொன்னார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை ஏற்று புதிய ஓய்வு திட்டத்தை அந்த திட்டத்தை கைவிட்டு பழைய ஓய்வு திட்டத்தை நடைமுறைப்படுத்த சொன்னாங்க. இப்போ ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அவள் கேட்பது, அரசு ஊழியர் கேட்பது பழைய ஓய்வு திட்டம். ஆனால் ஸ்டாலின் குறிப்பிடுவது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம். ஒரு பெயரை மாற்றி அதுக்கு உருட்டா பண்ணி இன்னைக்கு அவர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு தந்திரமா அவருடைய வேலை நிறுத்தத்தை நிறுத்துவதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க அரசாணை வெளியிட்ட பொழுதுதான் இந்த அரசு ஊழியர்கள் இந்த அரசை பற்றி தெரிந்து கொள்வார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அவர்களையும் ஏமாற்றுகின்ற அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திமுக கூட்டணியில் மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டு விட்டது. அந்த கூட்டணி தடுமாறி கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குமா வெளியேறுமா என்ற ஒரு ஐயப்பாட்டிலே தினந்தோறும் பத்திரிகையிலே செய்தி வெளியிட்டு கொண்டிருக்கிறது. ஊடகத்தின் வாயிலாக செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, தேர்தல் வருகின்ற வரை உங்கள் கூட்டணி நிலைக்குமா என்ற சந்தேகம் மக்களிடத்தில் எழுப்பிவிட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்து, அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு மின்கட்டணம் இதுவரை 67% உயர்ந்து விட்டது. வீட்டு வரி 100% உயர்ந்து விட்டது. கடைக்கு 150% உயர்ந்து விட்டது. கடைக்கு இன்றைக்கு 2 பங்கு மின் கட்டணம் வசூல் பண்றாங்க. பீக் கவர் என்று சொல்லி 2 மடங்கு கட்டணம் வசூல் பண்றாங்க. குடிவரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டுட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்கள் தலை மீது நிதி சுமத்திய ஒரே அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஜல்லி விலை இன்னைக்கு உச்சத்தை தொட்டு விட்டது. எம்சாண்ட் உச்சத்தை தொட்டு விட்டது. இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு இந்த கிரசர் உரிமையாளர்களை மிரட்டி ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். அந்த மைன்ஸ் இருக்கின்ற அந்த பரப்பளவுக்கு ஏற்றவாறு ஒரு ஏக்கருக்கு 3 லட்சம். அதோட அந்த ஸ்டாக் யார்டு கிரசருக்கு 10 லட்சம். அப்படி ஒரு கிரசருக்கு 30 லட்சம். தமிழகத்தில் 3000 ஜல்லி கிரசர் இருக்குது. அப்படி 3000 ஜல்லி கிரசருக்கு ஒரு கிரசருக்கு 30 லட்சம்னா 900 கோடி இன்றைக்கு வசூல் செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் கட்டமாக கோவை மாவட்டத்தில் 4.5 கோடி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் எப்பொழுது உங்களுக்கு பர்மிட் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு கிரசர் உரிமையாளரும் திமுக இந்த விலை நிர்ணயம் செய்ய இருக்குது. இந்த பணத்தை கொடுத்தால் தான் உங்களுக்கு பர்மிட் வழங்குவோம் என்று சொல்கிறார். மாவட்ட ஆட்சியாளருக்கு சொல்கிறேன், எச்சரிக்கையாக விடுகிறேன். ஏற்கனவே ஜல்லி விலை உச்சத்தை தொட்டு விட்டது. இன்னைக்கு கட்டுமான தொழில் சரிந்து விட்டது. இப்படிப்பட்ட நிலையில நீங்க ஒவ்வொரு கிரசர் உரிமையாளருக்கும் சுமார் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டா அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த கிரசர் உற்பத்தி செய்கின்ற ஜல்லி எம்சாண்ட்ல விலை உயர்த்துவாங்க. அப்ப மக்கள் பாதிப்பாங்க. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இன்றைக்கு முறையாக நடந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் கிரசர் உரிமையாளர்கள் பர்மிட் கிடைக்கிற கேள்விகளா அவர்களெல்லாம் பர்மிட் கொடுங்க. மக்களை வஞ்சிக்காதீங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எச்சரிக்கை விடுகிறேன். திமுக ஆட்சியாளருக்கு எச்சரிக்கை விடுகிறோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்வது 100% உறுதி. அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தா இப்படி ஜல்லி கிரசர் உரிமையாளர்களை மிரட்டி லஞ்சம் வாங்கின்ற அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பதில் சொல்லியாக வேண்டும். சட்டத்தை முன் நிறுத்தப்படுவார் என்பதை நேரத்தில் தெரிவித்து